சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்ததே. 1857 முதல் சுதந்திர போர் ஜான்சியின் ராணி லக்ஷ்மிபாய் கொடுத்த தாக்கத்தால் ஏற்பட்டது என்று பிரிட்டிஷார் அறிந்து கொண்டார்கள் என கூறினீர்கள். லக்ஷ்மிபாயுடன் அவளுக்கு மூத்த சகோதரனாக இருந்து நானா சாஹேப் பேஷ்வா அந்த போரில் முக்கிய பங்கு வகித்தார் என்று சொன்னீர்கள். அவர் அப்படி என்ன செய்தார் தாயே? மகனே சிவா, ஆங்கிலேயர்கள் அதற்கு முன் எத்தனையோ வீரர்களை கைது செய்ய முயன்றும் தோல்வியுறும் நேரங்களிலெல்லாம் அவர்களை பிடித்து கொடுப்பவர்களுக்கு அல்லது தகவல் அளிப்பவர்களுக்கு சன்மானம் என்று அறிவிப்பார்கள். அது 5000மோ 10,000மோ என்று இருக்கும். ஆனால் இவனை பிடித்து தந்தால் 1,00,000 ரூபாய் பரிசு என்று இந்த புரட்சி வீரனின் தலைக்கு விலை நிர்ணயித்தார்கள் ஆங்கிலேயர்கள். அதிலிருந்தே அவனது முக்கியத்துவம் புரிகிறதல்லவா? வங்கத்து சிப்பாய்களும் மேரட் குதிரைப்படை வீரர்களும் இணைந்து கொள்ள தில்லியில் பஹாதுர் ஷா ஜஃபர் தலைமையில் பெருங்கிளர்ச்சி நடந்தது என்று சொன்னேன் அல்லவா? மே மாதம் 11ஆம் தேதி நடந்தது. ஆனால் இதற்கெல்லாம் முன்னதாகவே ஜான்சி ராணி லக்ஷ்மிபாயும் நானா சாஹேப் பேஷ்வாவும் ஆங்கிலேயருக்கு எதிரான மறைமுக போராகவே பெருங்கிளர்ச்சிகளை தொடங்கியிருந்தார்கள். இவர்களது தலைமையில் அது ஒருங்கிணைந்த கிளர்ச்சியாகவே இருந்தது. நானா சாஹேப் பேஷ்வா, ராணி லக்ஷ்மிபாய், பீகாரைச் சேர்ந்த பாபு குவர் சிங், தாந்தியா தோபே, ராவ் சாஹப், ராஜா பேனி மாதவ் சிங், பேருவாகட் தளபதி குலாப் சிங், ரூபியாகட் அரசன் லக்கட் ஷா, நவாப் பாந்தா, சலாரி மன்னன், ருஹேல்கண்ட் தளபதி கான் பகதூர் கான், லக்னோவில் அவத் பிரதேச அரசி பேகம் ஹஸ்ரத் மெஹல், கோண்டா சமஸ்தான அரசன் தேவி பக்ஷ் சிங், இப்படி 50க்கும் மேற்பட்ட தலைவர்களால் அந்த புரட்சி பெருங்கிளர்ச்சியாகவே பரவலாக ஏற்பட்டது. அவர்களின் வீரர்கள் பல இடங்களிலும் ஏராளமான ஆங்கிலேயர்களை கொன்று குவித்தார்கள். பல இடங்களில் சுதந்திர கொடியை பறக்க விட்டார்கள். அவர்களுக்கு ஆதரவாக பொதுமக்களும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து களத்தில் இறங்கினார்கள். நானா சாஹேப் விஷயத்தில் மற்ற எல்லோரையும் விட அவன் மீதே ஆங்கிலேயர்கள் பெரும் சினம் கொண்டார்கள். அதுதான் அந்த அறிவிப்பு. பிரிட்டிஷாரின் படையில் மோப்ரே தாம்சன் என்று ஓர் அதிகாரி இருந்தான். அவன் த ஸ்டோரி ஆஃப் கான்பூர் என்ற பெயரில் ஒரு புத்தகம் எழுதினான். த கான்பூர் மேன் என்ற தனது குறிப்புகளில் அவன் நானா சாஹேப் பற்றி சில தகவல்களை பதிவு செய்தான். அதில் சதி சௌரா காட் வன்முறைகள் பற்றி விலாவாரியாக விவரித்தான். கிழக்கிந்திய கம்பெனி அரசு நானா சாஹேபை பிடித்து கொடுப்பவர்களுக்கு 1,00,000 ரூபாய் பரிசு அளிப்பதாக 1857 பிப்ரவரி 28ஆம் தேதி ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. அதில் நானா சாஹேபின் அங்க அடையாளங்களையும் வெளியிட்டு சுவரொட்டிகளை பட்டி தொட்டி எங்கும் ஒட்டி வைத்தது. இந்த விவரமும் சிப்பாய் கலகத்தின் வழக்கு விசாரணை காகிதக்கட்டு பஸ்தே ப இலாதே கதர் என்ற பெயரில் பிரிட்டிஷ் அரசின் கான்பூர் கச்சேரி 1863-64
என்ற கோப்புகளில் பதிவு செய்யப்பட்டது. அதில் கம்பெனி அரசு வெளியிட்டுள்ள ஆணைப்படி வெளியிடப்படும் அறிவிப்பானது எந்த நபர் சுய முயற்சியால் நானா சாஹேபை கைது செய்விக்கிறாரோ அல்லது அவனை கைது செய்ய துப்பு தருகிறாரோ அவருக்கு கம்பெனி அரசின் 1,00,000 ரூபாய் பரிசு அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்புடன் நானா சாஹேபின் அங்க அடையாளங்களையும் வெளியிட்டது. அவனது அடையாளங்களாக ஆங்கிலேயர்கள் வெளியிட்டவை என்ன தெரியுமா? பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர். தூக்கு மேடை ஏறி நின்ற காளையர்கள் எத்தனை, தாக்குகின்ற குண்டினாலே உயிரிழந்தோர் எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.